சார் இப்போ வந்து கமல் சாரை வந்து நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்க. இப்போ கமல் சாரோட பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா, லைக் என்ன அத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதெல்லாம். அந்த டைம்ல சார் எப்படி இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க ஆக்சுவலா? அப்பவுமே சாதாரண நடிகரை விட அவருடைய பேச்சுக்கள் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓ! அவர் ரசிக்கிற படங்கள் வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்தில் அவருக்கு சின்ன கவுண்டர் கூட பிடிக்கல. ஆ. என்ன படம் இது? ச்சே! கிராமம், நாட்டாம உங்ககிட்ட என்கிட்ட சொல்லலை. உதயகுமார் வச்சு பஞ்சண்ணன் வந்து சின்ன கவுண்டருக்கு அடுத்து பஞ்ச அருணாச்சலம் சாருடைய தயாரிப்பில் ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்ணதுக்காக சிங்காரவேலன்னு ஒரு படம். அந்த படத்தை நான் வாங்கியிருந்தேன். ஓகே, ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டராக நான் ஆனதுக்கப்புறம் வாங்கினேன். அப்புறம் கேள்விப்பட்ட செய்தி. அப்போ சரி ஒரு இந்த நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய ஹீரோ ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாருன்னதும் அவருக்கு வந்து சின்ன கவுண்டர் பெரிய ஹிட் ஆகிட்டுன்னு அதை காட்டுவாங்க இல்லையா? அது இவர் பஞ்சண்ணை போட்டு காமிச்சிருக்காரு. இவர் படம் பார்த்து என்னங்க இவ்வளோ மோசமாக படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டார். யாராவது உதயகுமார் சாரை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க நாட்டாமல் அது இதுன்ட்டு எந்த காலத்தில் இதெல்லாம் ஸோ அப்படின்ட்டார். இவர் ஷாக் ஆகிட்டாருன்னா உலகமே பாராட்டிட்டு இருக்கு, இவருக்கு பிடிக்கலேன்னு. அதுக்கப்புறம் சிங்காரவேலன் அவர் வேறு மாதிரி பேட்டர்னில் பண்ணார். அது ஒரு வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும். அது காமெடி பேட்டர்னில் பண்ணி ஆவரேஜாக போச்சு. அது அந்த நேரத்தில் பரவாயில்லாம் போச்சு. ஆவரேஜா சார் அந்த படம்? ஆமாம், பெரிய சூப்பர் ஹிட் படம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் கிட்டாச்சு. ஆனால் அது ரொம்ப தெனாவட்டாக காமெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். வடிவேல் கூட, கவுண்டமணி கூட, இல்லை கமலாசன் இருக்கும், அந்த கலகலன்னு பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு சொல்லுவார் ஒரு இன்டர்வல் விட்டுறலாமா அப்படிம்பார். அந்த மாதிரி கொஞ்சம் சினிமா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு காமெடி படம். அது ஒரு யதார்த்தமான காமெடி படம் கிடையாது. ஓகே, ஓகே. அதனால தான் ஆவரேஜாக போச்சு. பாஸ் ஆச்சு. பட் சின்ன கவுண்டர் அளவுக்குலாம் ஹிட் ஆகலை. எந்த படத்தை ரொம்ப சுமார்னு சொன்னாரோ அந்த அளவுக்குலாம் ஹிட் ஆகலை. அது பட்டி தொட்டிலாம் பட்டை கலப்பின படம் சின்ன கவுண்டர்.